الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وداعيا إلى الله بإذنه سراجا منيرا فبلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم وأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا. أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகையும் உலகிலுள்ள படைப்பினங்களையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவன் மீது உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரது போதனைகளை தங்களுடைய பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், மறுமை நாள் வரை அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழும் எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என கூறிக்கொண்டவனாய், வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையாகிய திருமறை என்றும், வழிகாட்டுதல்கள் கலாச்சாரங்களில் சிறந்த முன்மாதிரி மிக்க வழிகாட்டல் கலாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னா என்றும், காரியங்களிலெல்லாம் மிக மிக மோசமானது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் தங்களுடைய இஷ்டப்பிரகாரம் வணக்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு நூதனமான அனுஷ்டானங்களும், அவ்வாறான விடயங்கள் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமை நாளில் எங்களை நரகின்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஞாபகமூட்டிய வார்த்தைகளை நானும் இந்த இடத்தில் ஞாபகமூட்டி கொண்டவனாய், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்மாவினுடைய தலைப்பாக மறுமை வாழ்வுக்காக வாழ்ந்த சஹாபாக்கள் என்ற தலைப்பின் ஊடாக, சஹாபாக்கள் என்று சொன்னால் யார், அவர்களுடைய சிறப்பம்சங்கள் என்ன, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் எவ்வாறான தியாகங்களை மேற்கொண்டார்கள், அதே போன்று அவர்களது வாழ்வு தருகின்ற படிப்பினைகள் ஆகிய விடயங்களை உள்ளடக்கியதாக மிக சுருக்கமான முறையில் சில விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகமூட்டி செல்லாமல் நினைக்கின்றேன். பொதுவாகவே அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் மோமின்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுதோ, நபியே நீங்கள் மோமின்களுக்கு ஞாபகமூட்டல் செய்வீராக, அந்த ஞாபகமூட்டல் அந்த மோமின்களுக்கு நிச்சயமாக பிரயோசனம் அளிக்கும் என்ற அடிப்படையில் பொதுவாக இந்த தலைப்பினை நாங்கள் ஏராளமான பயான் நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் அல்லது மார்க்க சம்பந்தப்பட்ட வகுப்புகளூடாக கட்டறிந்திருப்போம். பொதுவாகவே ஒரு வரலாறு ஒன்றை நாங்கள், கடந்த கால செய்தி ஒன்றை நாங்கள் கற்கின்ற பொழுதோ அல்லது அறிகின்ற பொழுதோ, அந்த வரலாறு கேட்பதற்கு இனிமையாகவோ அல்லது அந்த விடயத்தை ரசிப்பது போன்று மாத்திரம் நாங்கள் நின்று விடாது, பொதுவாகவே ஒரு வரலாற்று அம்சம், ஒரு செய்தி, அதனை கற்பதன் மூலமாக எங்களோட நிகழ்கால வாழ்வு, தற்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு அதற்கு ஏற்ற மாதிரி அந்த வழிமுறைகள் மூலமாக மாற்றிக்கொள்ளலாம் என்கிறத நாங்கள் திட்டமிடுவதுடன் சேர்த்து எங்களுடைய அடுத்த கட்ட வாழ்வு, உயிர் வாழுகின்ற வரைக்கும் இருக்கின்ற அடுத்த கட்ட வாழ்வில்
எவ்வாறான திட்டமிடல்களை நாங்கள் செய்து வாழ வேண்டும் என்ற அந்த நியத்துடன், அந்த எண்ணத்துடன் மாத்திரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்துடன் ஒரு விடயத்தை நாங்கள் கற்கின்ற பொழுது அது எங்களுடைய உலக வாழ்வாகவும் இருக்கலாம், மறுமை வாழ்வுக்கும் நிச்சயமாக பிரயோசனம் தரக்கூடிய ஒன்றாக அமையும். அந்த அடிப்படையில் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் சஹாபாக்கள் என்ற சொல்லை அதிகமாக கேட்கின்றோம். சஹாபாக்கள் என்று சொன்னால் என்னவென்பதை இந்த தலைப்பினூடாக முதலாவது சுருக்கமாக தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். இந்த சஹாபா என்ற சொல்லுக்கு அந்த டிரெக்ட் மீனிங், நேரடி கருத்து என்ன என்று சொன்னால் தோழமை கொள்றது, ஒரு ஆளுடன் நட்பு கொள்ளல், நண்பராக ஆகிக் கொள்ளல் என்பது பொருள்படுகின்றது. இஸ்லாமிய பரிபாஷையில் இஸ்லாத்தில் சஹாபி என்ற சொல் எதை குறிக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதர், நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு மனிதர் ஈமான் கொண்ட நிலையில், மூமினான நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்கின்ற காலப்பகுதியில் சந்திச்சிருக்கணும். ரசூலுல்லாஹை இப்போ அவர் பார்க்குற நேரம் அவர் ஒரு மூமினான முறையில் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட நிலையில் சந்திச்சிருக்கணும். அதனுடன் மாத்திரம் நின்று விடாது, அந்த குறிப்பிட்ட அந்த மனிதர் மரணிக்கின்ற பொழுது ஒரு முஸ்லிமான முறையில் மௌத்தாக இருக்க வேண்டும். ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்ற பொழுதோ மூமினான நிலையில சந்தித்து மரணிக்கின்ற நேரம் முஸ்லீம் அல்லாத நிலையில், அல்லாஹ்வுக்கு மாற்றமான நிலையில் அவர் மௌத்தானார் என்று சொன்னால் அவர் சஹாபி என்ற வட்டத்திலிருந்து வெளியாகி விடுவார். வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம், உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் ஒருவரை முதலாவது ஆரம்ப கட்டத்தில் திருமணம் செஞ்சிருந்தார். இப்போ ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றில் 2 கட்டங்களில் நடைபெற்றுச்சு. முதலாவது கட்டம், மக்காவில் இருந்த அந்த ஈமான் கொண்ட மக்கள் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற நேரம், கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற நேரம், நபியலார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹபஷா என்று சொல்லப்படக்கூடிய அபிசீனியாவிற்கு ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. இந்த அனுப்புகின்ற நேரம் இந்த மனிதர் என்ன செஞ்சார்னு சொன்னால் அவர்களுடன் அந்த ஹிஜ்ரத் மேற்கொண்டார். ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட அந்த மனிதர் என்ன செய்கிறார்னு சொன்னால் அதுக்கு பின்னால் மதம் மாறுகின்றார். மதம் மாறி இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுப்பட்டு அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகின்றார். அந்த கிறிஸ்தவ சமயத்தை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த நிலைமையில் என்ன செய்கிறார்னு சொன்னால் மரணித்து விடுகின்றார். அப்போ இவர் உண்மையிலேயே நபியலாரை எந்த நிலையில் கண்டார் என்று சொன்னால் ரசூலுல்லாவை ஈமான் கொண்ட நிலையில தான் இவர் கண்டார். ஆனால் மரணிக்கின்ற நேரம் இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக, மதம் மாறிய ஒருவராக மரணிக்கிறார். அப்போ இந்த நிலையில் அவரால் மௌத்தாய் நடைமுறை செய்யப்படுவார்னு சொன்னால் அவர் சஹாபி என்ற வட்டத்திலிருந்து வெளியாகிவிடுவார். அதே போன்று அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகின்ற பொழுது ஒருவர் எப்படி இருக்காருன்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார். ரசூலுல்லாவை காண்ற நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிருடன் இருக்கின்ற நேரம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவராக வாழ்றார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போயிட்டாங்க. மரணித்ததற்கு பின்னால் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இஸ்லாத்துக்குள்ளே வராரு. இஸ்லாத்துக்குள்ளே வந்தாருன்னு சொன்னால் அவரும் சஹாபி என்ற வட்டத்திலிருந்து வெளியாகிடுவார். ஏன்னு சொன்னால் அந்த மனிதர் ரசூலுல்லாவை ஈமான் கொண்ட நிலையில் கண்டிருக்கணும். இதே போன்று நாங்கள் இன்னொரு வகை ஒன்று இருக்கின்றது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருவர் தான் நஜ்ஜாஷ், அந்த அபிசீனியா நாட்டை சேர்ந்த அந்த அரசர். இவர் அந்த ஹிஜ்ரத்து போன நேரம் அந்த மோமின்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அந்த பின்னால் பார்க்கலாம் நாங்கள் அந்த இணை வைப்பாளர்கள், இந்த முஸ்லீம்கள் எல்லாம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்று விட்டார்கள், அவர்களை எப்படியாவது என்ன செய்யணும், பிடிச்சி அவர்களை இல்லாமக்கணும் என்கிறதுக்காக வேண்டி இவங்களும் என்ன செய்கிறார், இந்த கூட்டமும் இந்த இணை வைத்தல் கூட்டமும் அபிசீனியாவுக்கு போகிறாங்க. அபிசீனியாவுக்கு சென்று அவங்க இவங்களை பற்றி தப்பான முறையில் சொல்கிறாங்க, மோசமான முறையில் அந்த வந்த இணை வைப்பாளர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்கின்ற நேரம் இந்த மன்னர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் ஒரு நீதியான மன்னராக இருந்தார், நல்லதை விசாரித்து செய்யக்கூடியவராக இருந்தார். பின்னால் அவர் விசாரிக்கார், அதுக்கு பின்னால் அவருக்கு யார் உண்மையாளர் பொய்யர் என்கிறதெல்லாம் தெரிய வந்து அந்த மக்களுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் ஹிஜ்ரத்துக்கு வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கார். பிற்பட்ட காலத்தில் இவர் மௌத்தாக போகிறார். எப்படி மௌத்தாகிறார்னு சொன்னால் பின்னால் இந்த மன்னர் ஆரம்பத்தில் கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் பின்னர் இஸ்லாத்துக்கு வந்து மௌத்தாகிறார்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வாழ்வில் ஒரு நாளும் அவர் காணலை. அதே காலத்தில் தான் ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதருக்காக வேண்டி மறைவான ஜனாசா தொழுகிறாங்க. அதாவது நஜ்ஜாசி அந்த மன்னர் மரணித்து விட்டாங்க, அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, அடக்கம் செய்கிறாங்க. அந்த இடத்தில் அவங்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை இடம்பெறவில்லை. அப்போ அவர் மரணிக்கின்ற நேரம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நிலைமையில் மௌத்தாகிறாங்க. அவருக்கு கட்டாயம் ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எந்த இடத்துல இருந்தார்களோ அந்த இடத்துல இருந்து அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகை தொழுவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை வைத்து பார்க்கின்ற போது அவர் ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த நஜ்ஜாசி அரசனை பொறுத்த மட்டிலும் அந்த மன்னரை பொறுத்த மட்டிலும் அவர் ஒரு சஹாபியாக பார்க்கப்பட மாட்டார். ஏனென்று சொன்னால் அவர் மரணிக்கின்ற நேரம் மோமீனாக மரணித்தாலும் நபிகளாரை அவர் வெற்றுக்கண்ணால் மூலம் காணவில்லை. இதுதான் சஹாபாக்களை அடையாளப்படுத்துகின்ற, சஹாபாக்கள் யார் என்று சொல்லி வரையறுக்கின்ற ஒரு சுருக்கமான வரையறையாகும். இது இமாம் இப்னுல் அல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய சுருக்கமான ஒரு விளக்கமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது சஹாபாக்களை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் என்னை போன்று ஒரு மனிதர், எங்களை போன்று சஹாபாக்களும் ஒரு மனிதர் தான். சஹாபாக்களது வாழ்விலும் தவறுகள் இடம்பெற்று தான் இருக்கின்றது. சஹாபாக்களும் எங்களை போன்று தப்பு தவறுகளுக்கு மத்தியில் படைக்கப்பட்ட ஒரு சாரார் தான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப கட்டம், ரசூலுல்லாஹ் பிறக்கிற அந்த காலகட்டம் எப்படியான ஒரு காலகட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பிரபலமாக அறியப்பட்ட பேர் தான் அறியாமை காலம், ஜாஹிலியா காலம் என்ற சொல் அவர்களுக்கு பிரத்யேகமான முறையில் சொல்லப்பட்டுச்சு. அப்படி ஜாஹிலிய சமுதாயம், அறியாமை சமுதாயம் என்று அந்த மக்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் அறிவியல் துறை, கண்டுபிடிப்பு, இலக்கியத்துறை என்று சொல்லி எல்லாவற்றிலும் மேலோங்கி இருந்தாங்க. எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்த அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக காணப்பட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட மக்களுக்கு, இப்படிப்பட்ட இந்த சாராருக்கு அறியாமை சமுதாயம் என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டுச்சு. ஏன் இவர்களுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், இவர்கள் அறிவியல் துறையில் சிறந்த மனிதர்களாக இருந்தாலும், கண்டுபிடிப்பு துறையில் சிறந்த மனிதர்களாக இருந்தாலும், மார்க்க சம்பந்தப்பட்ட விடயத்தில் அதல பாதாளத்திலே இருந்தாங்க. இவங்களோட ஆரம்ப நிலைமையை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் முந்தியெடுத்து கொண்டிருந்தாங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் காபத்துல்லாவுக்கு ஹஜ் என்ற வணக்கத்தை செய்ய போகிறோம். இதே காபத்துல்லாவில் கிட்டத்தட்ட சுமார் 360 விதமான சிலைகள் அந்த இடத்துல வச்சு வணங்கப்பட்டுச்சு. அதே போன்று அந்த மக்களிடத்தில் இன்றைக்கு நடைமுறையில் சீரான திருமணம் என்று சொல்லி ஒரு திருமண முறை இருக்கின்றது. இந்த திருமறை முறைக்கு மாற்றமாக இதனுடன் சேர்த்து மேலும் 12 விதமான திருமண முறைகள் அந்த சமுதாயத்திலே காணப்பட்டுச்சு. இதே போன்று கொள்ளையாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகள் பிறந்துச்சுன்னு சொன்னால் பெண்களை கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி சில நேரங்களில் அவர்கள் எங்களை விடவும் அதிகமான முறையில் பாவம் செய்யக்கூடிய இயல்புல அவங்க இருந்தாங்க. இதனால தான் ஆரம்பத்தில் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தின் ஓரத்தில் இருந்தீர்கள், நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். பான்கதக்கும் மின்ஹா, அல்லாஹு தாலா உங்களை அதிலிருந்து பாதுகாத்தான் என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த மக்களது ஆரம்ப நிலை, இவர்களது ஆரம்ப செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்பதை அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சஹாபாக்களைத்தான் அல்லாஹ் பிற்பட்ட காலத்தில், பின்னரான காலத்திலே சொல்லுகின்ற பொழுது அதிகமான இடங்களில் அல் குர்ஆன் வசனங்கள் மூலமாக பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொன்மொழிகள் மூலமாக பார்க்கலாம். பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான முறையிலே அல்லாஹு தஆலா சிறப்பித்து சொல்லி இருப்பதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய சூறாவில் லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன், அல்லாஹு தஆலா அவனை விசுவாசம் கொண்ட அந்த மோமின்களை பொருந்தி கொண்டு விட்டான். இது யுபாயி உனக்கு தஹ்த ஷஜரா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு மரத்துக்கு கீழால் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவங்களோட உள்ளத்தில் என்ன விடயங்கள் இருக்கென்று சொல்லி அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம் வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, அல்லாஹ் அவங்களோட உள்ளத்தில்
அதாவது சக்கீனத் என்று சொல்லப்படக்கூடிய அமைதியை இறக்கியிருப்பதுடன் அதே போன்று அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு வெற்றியையும் கூலியாக வழங்கினான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சஹாபாக்களை இந்த வசனத்தில் தான் பொருந்திக் கொண்டேன் என்ற ஒரு வசனத்தை சொல்றான். ஒரு கட்டத்திலே நரகத்தின் தோழர்கள் என்று சொல்லி நரகத்தின் ஓரத்தில் இருந்தவர்கள் என்று சொன்ன ஒரு சமுதாயத்தினை அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அன்னளவாக 23 வருட காலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவினுடைய 100வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற முஹாஜிர்களும் அதே போன்று மக்காவில் இருந்து வந்த அந்த முஹாஜிரீன்களுக்கு உதவி செய்த அன்சாரிகளிலும் இந்த முந்தியவர்கள் இருக்காங்க, நன்மையில முந்தியவர்களில் முதலானவர்களும் அதே போன்று வல்லதீன தபவும் பிஹ்சான், நன்மை செய்வதில் பின்பற்றி கொண்டிருப்பவர்கள், அவங்கள பார்த்து நன்மை செய்கிறதுல தொடர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களையும் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். வஅதலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆறுகளை தயார் செய்து வைத்திருக்கின்றான், அதற்கு கீழால் சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்துள்ளான், அதற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று அவர்களது பண்பு, அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் வழங்கப்பட இருக்கின்ற சிறப்பையும் அதே போன்ற உலகத்தில் தான் அவர்களை பொருந்தி கொண்டு விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹாபாக்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்ற பொழுது லா தசுப்பு அஸ்ஹாபி, நீங்கள் எனது தோழர்களை திட்டாதீர்கள், எனது தோழர்களை ஏசாதீர்கள். ஏனென்று சொன்னால் லவ் அன் அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன், உங்களில் ஒருவர் ஒரு உஹது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்கிறார். உஹது மலை என்பது மிகப்பெரிய ஒரு மலை. இந்த மலை அளவிற்கு ஒருவர் என்ன செய்கிறார் சொன்னால் தங்கத்தை தர்மம் செய்தாலும் அவர்களில் ஒருவர் ஒரு கைப்பிடி அளவு அல்லது அரைப்பிடி, ஒரு கைப்பிடி அளவு அல்லது ஒரு பிடி அளவு செய்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் செய்த நன்மையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அவங்க செஞ்ச ஒரு சின்ன நன்மை என்பது நாங்கள் எவ்வளவு பெரிய மலை கணக்கிற்கு செய்தாலும் ரெண்டும் ஒரு காலமும் சமமாக மாட்டாது. ஏனென்று சொன்னால் அவங்க நன்மை செஞ்ச விதம் அப்படிப்பட்ட விதமாக இருந்துச்சு. அவர்கள் நன்மையான விடயங்களில் அவ்வாறான முறையில் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தாங்க. வரலாற்றிலே பார்க்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது ஹலீஃபா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது ஹலீஃபா. இந்த ரெண்டு ஹலீஃபாக்களுக்கு மத்தியிலும் எப்பொழுதும் ஒரு போட்டித்தன்மை காணப்படும். என்ன போட்டித்தன்மை என்று சொன்னால் தர்மம் செய்கிற விஷயம். தர்மம் செய்வதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் மேலே இருந்தாங்க. அதுக்கு பின்னால் தான் யார் இருந்தாங்க என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்ம பொருட்களை கொண்டு வருமாறு ஏவுறாங்க. அப்போ இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் இருந்த தர்ம பொருளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வைக்கின்ற நேரம் மிக கொஞ்சமாக வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னு சொன்னால் ரெண்டு பேரும் வச்ச அளவை பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வச்சதை இவரால் வெட்டவே முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான பொருட்களை தர்மத்திற்காக கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ இதை பார்க்குற நேரம் இன்றைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்னிடத்தில் தோற்று போய் விட்டாங்க என்று ஒரு சந்தோஷம் வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து கேட்காங்க, நீங்கள் எவ்வளவு தர்ம பொருளை கொண்டு வந்தீங்க, எவ்வளவோ வீட்டிலேருந்து கொண்டு வந்தீங்க என்று கேட்காங்க. கேட்குற நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து உங்களிடம் தர்மமாக ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்கிறாங்க. இப்போ இதே கேள்வி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்ட நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னிடம் வீட்டில் இருந்த பொருட்களை கணக்கு பார்த்து அதில் அரைவாசியை இந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டேன், மீதி அரைவாசியை நான் என்னிடம் வீட்டில் வைத்திருக்கின்றேன் என்று சொல்கிறாங்க. ரெண்டு பேற்றையும் கேட்டதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கின்றார்கள், நான் என்னதான் செய்தாலும் எந்த ஒரு வேலையை செய்தாலும்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் தர்ம விடயத்தில் என்னால் முந்தியடிக்க முடியாது என்று சொல்றாங்க. இந்த செய்தி என்னத்தை சொல்லி தருதுன்னு சொன்னால், அந்த சஹாபாக்கள் எவ்வாறான மனநிலையில் இருந்தாங்கன்னு சொன்னால், நன்மை செய்வதில் ஒருவரை ஒருவர் நான் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் முந்தியடித்துக் கொள்ள வேண்டும் என்ற மனோநிலையில் அவங்க இருந்தார். இதனால தான் நபியலார் சொல்லுகின்ற பொழுது, அவர்களில் ஒருவர் செய்த ஒரு பிடி அளவு அல்லது அரை பிடி அளவு, நாங்கள் எவ்வளவுதான் பெரிய தர்மங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவுதான் பெரிய ஒரு கணக்கில் தர்மத்தை செய்தாலும் அவர்களது தர்மத்திற்கு என்ன செய்ய மாட்டான்னு சொன்னால் நிச்சயமாக ஈடாக மாட்டாது என்ற கருத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம். அதே போன்று நாங்கள் வரலாற்றிலே படித்த ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் ஒரு விருந்தாளியாக வருகின்றார். இப்போ விருந்தாளியை கண்ணியப்படுத்துமாறு சஹாபாக்களிடமிருந்து ஒருவரை கோருகின்றார். அப்பொழுது ஒரு சஹாபி என்ன செய்கிறார், முன் வருகின்றார். முன் வந்து இந்த விருந்தாளியை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டி போய் பார்த்தா வீட்டில் அவருக்கு கொடுப்பதற்கு பொருள் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருந்த கொஞ்சம் உணவு இருந்துச்சு. நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளி வந்திருக்கின்றார், இவரை கண்ணியப்படுத்த வேண்டும், இவருக்கு சங்கை செய்ய வேண்டும், இவரை உபசரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிள்ளைக்கு வைத்த சாப்பாட்டை வந்த விருந்தாளிக்கு கொடுத்து விட்டு இந்த இந்த குடும்பத்தார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் விளக்குகளை அணைத்து விட்டு சாப்பிடுவது போன்று பாசாங்கு செய்து கொண்டிருந்தாங்க. இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறதுன்னு சொன்னால், ஒரு சஹாபி அல்லாஹ்வுக்கு நபிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று வந்துட்டேன்னு சொன்னால் தன்னால் முடிந்த அளவாக இருந்தாலும் எது இருக்கிறதோ அதை அவர்கள் கொடுத்து நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறத நாங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியும். இதே போன்று ஏராளமான சம்பவங்கள் மூலமாக பார்க்கலாம். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளின் மீது அந்த சமுதாயத்திலே அவதூறு பரப்பப்படுகின்றது, அவரின் மீது தவறான பெயர் சொல்லப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இந்த தவறான செய்தியை பரப்பியவர்கள் ஒருவர் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பஸ்தரில் ஒருவராக இருந்தார். இதைவிடவும் ஒரு படி மேலாக இவரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். இவருக்கு தான் உதவி செய்த ஒரு மனிதர், நான் யாருக்கு உதவி செய்தேனோ அந்த மனிதரே எனது குடும்பத்தின் மீது தவறான ஒரு பெயரை சூட்டுகின்றார், தன்னுடைய மகளின் மீது அவதூறு சூட்டி விடுகின்றார். யாருக்குமே சகித்து கொள்ள முடியாத ஒரு கட்டம், யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டம். இந்த கட்டம் வருகின்ற பொழுது கூட இவர் உடனடியாக சொல்லிவிடுகின்றார், நான் மிஸ்தகுக்கு இதற்கு பின்னால் எந்த ஒரு தர்மமும் செய்ய மாட்டேன், எந்த ஒரு சதக்கா பொருட்களையும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்து விடுகின்றார். அல்லாஹு தஆலா வசனத்தை இலக்குகின்றான், அலா துஹிப்பூன ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று சொல்லி அல்லாஹ் இறக்கிய வசனத்தை கேட்டவுடன் உடனடியாக சொல்லிவிடுகின்றார்கள், நான் மிஸ்தகை மன்னித்து விட்டேன் என்று உடனடியாக சொல்லிவிடுகின்றார்கள். உண்மையிலே இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் என்னுடையதோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் அமைகின்ற பொழுது என்னுடையதும் உங்களுடையதும் மனோநிலை அந்த நேரத்தில் எவ்வாறு இருக்கும் என்கிறத நாங்கள் இப்படிப்பட்ட வரலாறுகள் மூலமாக பார்க்கலாம். நான் 2வது குத்துபாவிலே சஹாபாக்கள் அமல் செய்வதற்கும் எங்களுடைய அமலுக்கும் என்ன வித்தியாசம் வருகின்றது, எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் ஏற்படுத்தியங்கிறத சுருக்கமாக சொல்ல இருக்கின்றது. இந்த இடத்துல நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எதை என்று சொன்னால், இப்படியான ஒரு கட்டம் வருகின்ற நேரம் கூட, இப்படியான ஒரு சோதனை வருகின்ற பொழுது கூட அவர்கள் அதற்கு ஏற்றாற்போல் அந்த நேரத்தில் அல்லாஹ்விட நன்மை எதிர்பார்த்து நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எதை எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அதை அவர்கள் எடுத்து நடந்திருக்கிறத நாங்கள் வரலாறுகள் மூலமாக பார்க்கலாம். அதே போன்ற அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்த குடும்பம். ஒரு குடும்பமே பெரிய ஒரு தியாகம் செய்கிறது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ நபியலார் தவா பிரச்சாரம் செய்கின்ற பொழுது தவா 2 கட்டத்தில் அமைஞ்சிச்சு. முதலாவது கட்டம் இரகசியமான தாவா, தாரல் அர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீட்டில் நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் பேரை வச்சு தவா பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர் தான்
அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. பிற்பட்ட கொஞ்ச நாளைக்கு பிறகு இவருடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இவருடைய மனைவி அதாவது யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் குடும்பமே இஸ்லாத்துக்கு வராங்க. இவர்கள் அந்த இடத்திலே மஹ்சூம் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. இந்த கோத்திரத்தில் ஒருவர் தான் ஹுதைஃபா இப்னு முகைரா என்று சொல்லப்படக்கூடியவர். இவரிடம் அடிமைகளாக இவங்க இருந்தாங்க. இந்த 3 சஹாபாக்களும் இந்த குடும்பம் இந்த மனிதனிடம் அடிமைகளாக இருந்தாங்க. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று விட்டார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்கிற செய்தியை இந்த மனிதன் அறிந்து கொண்டான், இந்த எஜமான் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டவுடன் இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அபூ ஜஹல் தலைமையில் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அபுதஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல கூட்டி வந்து மதிய வேளை அந்த கடும் வெக்கைக்கு மத்தியில், சூட்டுக்கு மத்தியில், பகல் நேரத்தில் இவர்களை கூட்டி வந்து அந்த வெயிலிலே போட்டு துன்புறுத்துகின்றான், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகின்றான். இந்த கஷ்டம் தாங்க முடியாது. இந்த கஷ்டத்தினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு எல்லை மீறுகின்றதுன்னு சொன்னால், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 2 காலையும் விரிச்சு வைத்து 2 கால்களிலும் கயிறுகளை கட்டி 2 பக்கமாக ஒட்டகங்களை வைத்து, ஒட்டகத்தினுடைய பின்காலிலே அந்த ஒரு காலில் கட்டினத்தை அங்கால கொண்டு அடுத்த பின்காலில் கட்டிவிட்டு 2 வெவ்வேறு திசைகளில் ஓட வைத்து அவர்களை 2ஆக பிளக்கும் செய்யும்படி செய்கிறார். ஏன் நடக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக உடல் 2ஆக பிளக்கப்படுகின்றது. இவ்வாறு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அதற்கு பின்னால் அவர்களுடைய மனைவி யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றத்துக்காக வேண்டி வயது சென்ற ஒரு முதியவராக இருக்கிறார். இவருடைய பெண் உறுப்பில் ஈட்டியால் குத்தி கொலை செய்கின்றார்கள். இந்த 2 பேரும் கொலை செய்யப்பட்டவுடன் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக வீர தியாகம் செய்த பெண்மணியாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணக்கிடப்படுகின்றார்கள், பார்க்கப்படுகின்றார்கள். இதற்கு பின்னால் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மணலில் படுத்தாட்டுறாங்க. அந்த சுடு மணலில் பலத்தாட்டி வைத்து விட்டு அவர்களுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு கல்லை நெஞ்சில் வைக்காங்க. நெஞ்சில் வைத்தும் அவர் இஸ்லாத்திலே இஸ்லாமிய கொள்கையில் உறுதியான முறையில் இருக்கிறார். நான் மார்க்கத்தை விடப்போவதில்லை, லா துஸ்ஸா என்பது என்னுடைய கடவுள் என்று சொல்லுமாறு சொல்றாங்க. அந்த விஷயத்தையும் அவர் புறக்கணிக்கார். பின்பு அவருக்கு மூச்சு தட்டுகின்ற அளவிற்கு தண்ணிக்கில கொண்டே வைக்காங்க. தண்ணிக்கில கொண்டு வைத்து இவ்வாறு மிகவும் சொல்லென்னா துயரங்களை அந்த குடும்பத்தினருக்கு அவர்கள் கொடுக்குறாங்க. கொடுத்த காரணம் இவ்வாறு ஏராளமான வரலாற்றை பார்க்கலாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வரலாற்றை பார்க்கலாம். சஹாபாக்கள், ஏராளமான சஹாபாக்கள் இந்த சோதனையை தாங்க முடியாது. எத்தனையோ சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இந்த விதமான வேதனைகளை பார்க்க முடியாததன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது ஹிஜ்ரத்தை ஹபஷாவிற்கு செல்லுமாறு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டத்தினை ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் சோதனைகள், எதிரிகள் மூலமாக ஒரு சோதனை. இதே போன்று பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு சோதனை, வறுமை அவர்களை பீடித்திருந்தது. பசித்தால் உண்பதற்கு உணவில்லாத நிலைமை இருந்துச்சு. வரலாற்றில் எத்தனையோ விதமான வரலாறுகள் படித்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்பதற்கு உணவு இல்லாமல் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு திரிந்த ஒரு ஜனாதிபதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க ரோட்டால. இதே போன்று அவர்களுடைய உற்ற நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாமிய வரலாற்றில் 2வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வாறு எத்தனையோ விதமான ஹலீஃபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தவர். எந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையான முறையிலே வெறுத்தாரோ, ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் திரிந்த ஒருவர் தான் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே ஹிதாயத்தை போட்டான். எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிரான முறையிலே, இஸ்லாத்துக்கு விரோதமான முறையில் அந்த மனிதர் அவர் வாழ்ந்தாரோ, இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் அதுக்கு மாற்றமான அடிப்படையில் இஸ்லாத்திற்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருவராக இருந்தார். இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகத்தை மேற்கொண்ட ஒரு கலீஃபாவாக அவர் செயற்பட்டிருக்கின்றார். இவ்வளவு சோதனைகளும், இவ்வளவு வேதனைகளும், இவ்வளவு கஷ்டங்களையும் அந்த சஹாபாக்கள் ஏன் அனுபவித்தாங்க என்று சொன்னால், இந்த தீனுல் இஸ்லாமை ஏற்றதற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை பின்பற்றியதற்காக வேண்டி சொல்லென்னா துயரங்களை
அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் வரலாறுகள் ஊடாக படிக்க முடிகின்றது. எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் இவ்வாறான வரலாறுகளை நாங்களும் கற்பதன் மூலமாக அவர்கள் செய்த தியாகங்களையும் எங்களுடைய வாழ்விலும் தியாகங்களை செய்யக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை வாழ்வுக்காக வாழ்ந்த சஹாபாக்கள் என்ற தலைப்பினூடாக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சஹாபாக்கள் எவ்வாறான துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தார்கள் என்பதை முதலாவது ஹுத்துபாவில் சுருக்கமான முறையிலே அவதானித்தோம். இந்த இரண்டாவது ஹுத்துபாவில் நான் ஆரம்பத்திலே முதலாவது ஹுத்துபாவிலே சொன்னேன், சஹாபாக்களது ஆரம்பம் எந்த நிலைமையில் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வழங்கப்படுவதற்கு முன்னால் அந்த சமுதாயத்தினுடைய நிலைமை எவ்வாறு இருந்துச்சு, அதற்கு பின்னால் எவ்வாறு இருந்துச்சு என்கிற நிலைமையை சுருக்கமான முறையில் புரியும். இது ஒரு நீண்ட வரலாற்று செய்திகளாக இருந்தாலும் சஹாபாக்களது அந்த தியாகங்கள், சஹாபாக்களது அந்த பொருந்தி கொள்ளுகின்ற தன்மை பல்வேறு வகைகளில் இருந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். முதலாவது எதிரிகள் மூலமாக அவர்களுக்கு சோதனை, இதே போன்று வறுமையை கொண்டு பசி பட்டினி இவைகளை கொண்டு அவர்களுக்கு இன்னொரு பக்கம் ஒரு சோதனை. இதே போன்றுதான் அவர்கள் சில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு எந்த விடயங்களை ஏவினார்களோ அவைகளை எடுத்து நடக்கின்ற விடயத்திலும் சில நேரத்தில் அவர்கள் கூலியை எதிர்பார்த்து அந்த விடயத்திற்காக வேண்டி தங்களை மாற்றிய வரலாற்றுகளை நாங்கள் வரலாறுகள் மூலமாக பார்க்கலாம். உதாரணத்திற்கு சொல்ல போனோம் என்று சொன்னால், அகபா உடன்படிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறதுக்கு நேரம் மதீனாவில் இருந்த கொஞ்சம் பேருக்கு தீனுல் இஸ்லாமை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க அந்த கட்டத்தில் இஸ்லாத்தை படிக்கின்ற கட்டத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து விட்டு இப்போ மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு உடன்படிக்கை எடுத்தாங்க, அகபா உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹ் 6 விதமான உடன்படிக்கை செய்கிறாங்க. அந்த உடன்படிக்கையை பார்க்கின்ற பொழுது இணை வைக்க போகப்படா, கொலை செய்ய போகப்படா என்று சொல்லி எந்த விடயத்தில் அவங்க மூழ்கி இருந்தாங்களோ அந்த விடயங்களை சொல்லி காட்டுறாங்க. அப்போ பொதுவாக ஒரு ஊர் வழக்காறு இருக்கும், அந்த விடயத்தை ஒருவர் செய்யாமல் விட்டுட்டாருன்னு சொன்னால் என்ன செய்யும், அந்த ஊர் அவர்களை விட்டு தள்ளி வைக்கும், அவர்களை ஒதுக்கி வைக்கும். இப்படியான கட்டங்கள் வருகின்ற நேரம் கூட இப்போ வரலாற்றிலே பார்க்கலாம். உபைது ஒரு சஹாபி சொல்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்கள் அக்கபா உடன்படிக்கை செய்கின்ற நேரம் இவ்வாறான சில உடன்படிக்கைகள், இவ்வாறான சில விடயங்களை சொன்னாங்க. ஆனால் அதை எடுத்து நடக்கின்ற பொழுதும், அதாவது இந்த விஷயங்களை சொன்ன நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த மனிதவங்களோட முகத்தை பார்க்குறாங்க. முகத்தை பார்த்தா ஒவ்வொரு முகமும் கொஞ்சம் ஒரு மாற்றம் வருகின்றது. ஏன்னு சொன்னால் அவங்க மூழ்கி இருந்த கலாச்சாரம் வேறு, அவங்க பின்பற்றி வந்த கலாச்சாரம் வேறு. ரசூலுல்லாஹ் செய்கின்ற உடன்படிக்கை அதற்கு மாற்றமான ஒரு உடன்படிக்கை. இந்த நேரத்தில் இவைகளையெல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறாங்க, யார் இந்த விடயங்களை எடுத்து நடக்கின்றாரோ அவர் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு நுழைவார். யார் இதை எடுத்து நடக்கவில்லையோ அவரும் அல்லாஹ்வும் இந்த விடயத்தை பார்த்து கொள்வார்கள் என்று சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி நாங்கள் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை எதிர்பார்த்து இந்த உலக வாழ்வில் மற்றவர்கள் எங்களை தள்ளி வைத்தாலும் பிரச்சனை இல்லை, மற்றவர்கள் எங்களை புறக்கணித்தாலும் பிரச்சனை இல்லை, நாளை மறுமை நாளில் நான் சோனம் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த விடயங்களை எடுத்து நடந்தோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதே போன்றுதான் அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த திருமறை வசனம், எந்த வாழ்வு அந்த சஹாபாக்களை மாற்றிச்சோ அதே அல் குர்ஆன் தான் எங்களுடைய கையிலும் இருக்கின்றது. எங்களை விடவும் ஒரு கட்டத்திலே ஆரம்பத்தில் அந்த சஹாபாக்கள் அதிகமான பாவங்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதராக
வருவதற்கு முன்னால் அதிகமான பாவங்களை செஞ்சிருந்தாங்க. நாங்களே வரலாற்றில் எப்படியான பாவங்கள் செஞ்சிருக்க மாட்டோம். குர்ஆன் இறங்கிச்சு, வாழ்வு ஒரு மாற்றத்தையே கொடுத்துச்சு. வெறும் 23 வருடங்கள். இன்றைக்கு ஒருவர் தொடர்ச்சியாக ஒரு தவறு செய்து கொண்டிருக்கின்றார், பாவம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த தவறில் இருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை, இதில் இருந்து நான் இதில் ஊறி போய் விட்டேன், இதிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று நாங்கள் சில வார்த்தைகளை பாவிக்கின்றோம். எங்களை விடவும் அதிகமான பாவங்கள், அதாவது மது ஆரம்பத்திலே ஹலாலாக்கப்பட்டிருந்துச்சு. மதுவை அல்லாஹு தஆலா 3 விதமான வசனங்களை கொண்டு ஹராமாக்குகின்றான். இறுதியாக ஹராமாக்கப்படுகின்ற நேரம் எப்படியான சந்தர்ப்பம் என்று சொன்னால், சில சஹாபாக்கள் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர் வாய்க்குள்ளே போயிட்டு இந்த நேரத்தில் வீதியால் ஒருவர் வருகின்றார், மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகின்றார். உடனடியாக குடித்தவைகளை எல்லாம் வெளியெடுத்தாங்க. அப்படியே சஹாபாக்கள் அந்த மதீனா நகரத்தில் மது ஆறு ஓடிச்சு என்று வரலாறுகளில் சொல்லப்படுகின்ற அளவுக்கு சஹாபாக்கள் அல் குர்ஆன் இறக்கப்பட்டவுடன், அல் குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டவுடன் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றினாங்க. பொதுவாகவே ஒரு மனித வாழ்க்கையை பொறுத்த மட்டில் 2 விதமான விடயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார். முதலாவது அறிவென்று சொல்லப்படக்கூடிய நாலேஜ், 2வது புத்தி என்று சொல்லப்படக்கூடிய இன்டெலிஜென்ஸ். எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்கிறது தெரியும். புத்தி கூர்மை என்று சொன்னால் நல்லத்தை எடுத்து நடந்தால் எனக்கு என்ன நடக்கும் என்கிறது தெரியும், தீயதை எடுத்து நடந்தால் எனக்கு எது நடக்கும் என்று தெரியும். உதாரணத்துக்கு எடுத்தோம்னு சொன்னால் கத்தி என்கிறத எடுத்தோம்னு சொன்னால் கத்தி என்ன செய்யும் என்கிறத எல்லாருக்கும் தெரியும். கத்தியை நல்லதுக்கும் மேம்படுத்தலாம், கெடுதிக்கும் மேம்படுத்தலாம். ஒருவர் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக தன்னைத்தானே ஒரு கையை வெட்டுறாருன்னு சொன்னால் அறிஞ்சித்தான் செய்வார். செஞ்சால் என்ன நடக்கும்? அவருக்குத்தான் அது பாதிப்பாக அமையும். அவர் செய்கிறதன் மூலமாக மற்றவருக்கு அதனுடைய நோக்கு போக போவதும் இல்லை, மற்றவருக்கு அதனுடைய வழி போக போகிறதும் இல்லை. இதுதான் அறிவு என்பதும் புத்தி கூர்மை என்பதும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிவை தந்திருக்கின்றான். எது சரி என்கிறத சொல்லி தந்திருக்கின்றான், எது பிழை என்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கின்றான். அதே சரி எது என்கிறத அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு அல் குர்ஆன் ஊடாக சொல்லிக் கொடுத்தான். எது பிழை என்கிறத அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஊடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எதை செய்தீங்கள் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் நீங்கள் சுவனத்திற்கு நுழைவீர்கள், எதை செஞ்சீங்கன்னு சொன்னால் நாளை மறுமை நாளில் நீங்கள் நரகத்திற்கு போவீங்க என்று சொல்லி எல்லா விதமான விடயங்களையும் அல் குர்ஆனும் சொல்லித் தருகின்றது. இன்று எங்களுக்கு நபிமொழிகளையும் சொல்லித் தருகின்றது. அதே போன்று எத்தனையோ விதமான பயான் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் கேட்கின்றோம். ஆனால் சில பொடுபோக்குகள், சில விடயங்கள் அந்த என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு விடயத்தை நாளை என்று சொல்வோம், இல்லாட்டி அசரில் இருந்து மாறுவோம், குறிப்பிட்ட ஒரு நேரத்தை வைக்கிற இதில் இருந்து நாங்கள் என்ன செய்வோம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இதிலிருந்து மாறுவோம் என்று சொல்லி நாளையாகினவுடன் மனது சொல்லும், அடுத்த நாள் செய்வோம் என்று சொல்லும். இப்படி அடுத்த நாள் ஒரு கிழமையாக மாறும், இந்த ஒரு கிழமை ஒரு மாதமாக மாறும். கடைசியில் அல்லாஹ்வுடைய விதி எந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் மரணம் வரும் என்கிறது தெரியாது. மரணம் நினைவாத புறத்தில் வரும். நாங்கள் எவ்வளவுதான் உற்சாகமான முறையில் இருப்போம், எவ்வளவுதான் தெம்பான முறையில் இருப்போம், ஏதோ ஒரு வகையை வைத்து அல்லாஹ் எங்களை மரணத்தை வச்சிருப்பார். சில நேரம் எங்களுடைய சொந்த வாகனங்கள் எங்களுக்கு ஒரு மரணத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்போ நாங்கள் காட்டுகின்ற இந்த பொடுபோக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களை அறியாமலேயே குறிப்பிட்ட ஒரு விடயத்தை பின்பற்றுவதை விட்டும் உங்களை தூரமாக்கி விடுகின்றது. இறுதியாக ஒரு குர்ஆன் வசனத்தை ஞாபகம் விட்டுவிட்டு என்னுடைய ஜும்மாவினை முடிக்கலாம் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா சஹாபாக்களது ஒரு பண்பை சொல்லுகின்ற பொழுது அல்லதீன இஸ்தமிஉல் கவுல், அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் சொல்லப்படுகின்ற விடயங்களை நல்ல முறை செவிமடுப்பாங்க. சொல்கிற விஷயங்கள் எல்லாம் செவிமடுத்து அதில் எது குர்ஆன் சுன்னாவுக்கு, எது குர்ஆன் சொல்லுகின்ற விடயம், நபி சொல்லுகின்ற விடயம், அந்த விடயத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வாழ்க்கையிலே உடனடியாக அமுல்படுத்துவாங்க. இந்த அமுல்படுத்துதல் குறைகிறது தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் சில நேரங்களில் சில விடயங்களை செய்வதை விட்டும் எங்களை பராக்காக்கி விடுகின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்கள் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் எது சத்தியம் எது அசத்தியம் என்கிற விளக்கத்தை தருவதுடன் இறுதி வரையிலும் இந்த தூய தீனுல் இஸ்லாமில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சமுதாயமாக ஆக்கியர்கள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.